நேற்று குழந்தை, இப்போ புள்ளிமான். அட அருமை தமிழர்களே, செம்ம. தமிழர்களை பாராட்டுறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் இருக்க போகுது? நேத்து ஆவடியில ஒரு குழந்தை அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து தவறி கீழே விழுந்து போராடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அனைத்து தமிழர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைய மீட்டு பத்திரமா பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதே போலதான் இந்த புள்ளிமானையும் தமிழர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காப்பாத்தி நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சான்றுதான் இது. நாங்குநேரி அடுத்திருக்கிற காட்டான்குளம் பகுதியை சேர்ந்தவர் தான் விவசாயி கிருஷ்ணன். இவர் அந்த பகுதி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராகவும் செயல்பட்டு வராரு. இன்னைக்கு பிற்பகல்ல இவரோட விவசாய தோட்டத்துல இருக்கிற பாசன கிணற்றோட மோட்டார் அறையில இருக்கிற பள்ளத்துல புள்ளிமான் ஒண்ணு தவறி விழுந்து வெளியே வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. இத பார்த்த கிருஷ்ணன் முதற்கட்டமா அந்த பகுதி இளைஞர்களான சிவராமன், கருப்பசாமி, செல்வகுமார், ராஜா, பெருமாள் ஆகியோர் உதவியோட புள்ளிமான மீட்கிற முயற்சியில ஈடுபட்டாரு. இதுக்கிடையில நாங்குநேரி தீயணைப்பு நிலையத்திற்கும் நெல்லை வனத்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் உள்ளூர் இளைஞர்களோட உதவியோட கயிறு மற்றும் வலைகளை கட்டி தண்ணீர்ல தத்தளிச்ச புள்ளிமான பத்திரமா உயிரோட மீட்டு இருக்கிறாங்க. இதனையடுத்து அந்த புள்ளிமான தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மலையில இருக்கிற மான் பூங்காவுக்கு வனத்துறையினர் கொண்டு போயிட்டாங்க. கிணற்றுல தவறி விழுந்து உயிருக்கு போராடிய புள்ளிமான உயிரோட மீட்டு அந்த பகுதி இளைஞர்களுக்கும் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினருக்கும் அந்த பகுதியினர் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இது பற்றிய செய்தி தான் இணையதளத்துல பட்டு வைரலா பரவி இருக்குது.